கேரளாவே உழுக்கின சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு ரீல்ஸுக்காக ஒரு வீடியோ எடுக்க போய் ஒரு உயிரே போயிருக்கு. அவங்க ரீல்ஸ்க்காக பண்ணாங்களா இல்லை ரியலாக பண்ணாங்களாங்கிறது அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இந்த சமுதாயத்துடைய இளைஞர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, எப்படி போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் ஆஸ் அ சைக்காட்ரிஸ்டாக ஒரு பயம் இருக்குது. இல்லை, இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க லீகலாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இல்லை சரி, அவங்க இப்போ ஒரு எவிடன்ஸ்க்காக அந்த வீடியோவை எடுத்ததாக கூட இருக்கலாம். அவங்களோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 86 பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. அப்போது பெண்களோட மார்பகத்தையும் அவங்களோட பெண் உறுப்பையும் பூட்டிட்டு சுற்றலாமா? அவரை மட்டும் நம்ம யோசிக்கிறோமே தவிர அவரை சார்ந்த குழந்தை, அவங்களுடைய ஒய்ஃபு, அந்த ஃபேமிலியே எப்படி அதை கையாள போகிறாங்க. எல்லாமே ஒரு 50K இந்த மாதிரி தான் அவங்க ரீல்ஸ்லாம் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் மேலே இப்போ போயிருக்கு, ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அவங்க ஏன் அந்த புகார் கொடுக்கலன்றதை அதை கண்டிப்பாக விசாரிக்கணும் சட்டப்படி. கண்டென்ட் ஆகி நான் வைரல் ஆகணும், தட் இஸ் அ சைன் ஆஃப். அது அவங்க ரெஸ்ட்லெஸில் போகக்குள்ள அப்போ அவங்களோட புத்திக்கு வேற என்னமோலாம் தோணி தான் இதை போடுறாங்க. வணக்கம். கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு ஜென்சி, ஒரு பொண்ணு என் மார்பை ஒருத்தர் டச் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டதோட விளைவு ஒரு ஆணுடைய உயிர் போயிருச்சு. இது ஒட்டுமொத்த கேரளா மக்களும் அந்த ஆணை திட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உயிர் பலி ஆனதுக்கு அப்புறம் கேரளாவை தாண்டி தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க இது பேசும் பொருளா, ஒரு டிபேட்டபிள் பொருளா மாறி இருக்கு இந்த விஷயங்கள். இந்த விஷயத்துல அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம அலசி ஆராய போறோம். இது ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் இருந்து சில கேள்விகள் முன் வைக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் சில விஷயங்களை கேட்டு முழுசா வாங்க முடியும். அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இங்க நான் சில கேள்விகளை முன் வைக்க போறேன். இந்த கேரளா இன்சிடென்ட் குறித்து பேசுவதற்காக பெண்கள் அமைப்பின் தலைவர் ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அதே போல இந்த ஜென்சி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடு ஏன் ஒட்டுமொத்தமா வித்தியாசமா இருக்கு, எங்க இருந்து அவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கு, தான் பண்றது தப்புன்னு ஏன் அவங்களுக்கு எல்லாம் புரியல அப்படின்னு உளவியல் ரீதியா பேசுவதற்காக மனநல மருத்துவர் டாக்டர் லட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அதே போல இந்த ஜென்சி பண்ணக்கூடிய அட்ராசிட்டி எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எங்களால பொறுத்துக்கவே முடியல, இப்படி பண்ணக்கூடிய இந்த மாதிரியான கிரைமுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், அதை பத்தி பேசுவதற்காக அட்வொகேட் பிரபு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்க 3 பேர்கிட்டையும் நம்ம நிறைய விஷயங்கள்ல நிறைய கேள்விகள் முன் வைக்கலாம். இது எல்லாமே ஒரு அவேர்னஸுக்காகத்தான். 3 பேருக்கு மறுபடியும் வணக்கம். வணக்கம். கேரளாவே உழுக்கின அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு ரீல்ஸுக்காக ஒரு வீடியோ எடுக்க போய் ஒரு உயிரே போயிருக்கு. அந்த ஆணை திட்டின ஒட்டுமொத்த கேரளா மக்களும் இப்ப அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. முதற்கட்டமா உங்களுடைய பார்வை என்ன? நான் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய பார்வை. ஃபஸ்ட்டு ஒரு உயிரிழப்புக்கு ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம்தான். எல்லா உயிரும் எல்லாருக்குமே சமம். இது ஆண் பெண்ணுன்னு இல்லாமல் நான் இதை ஒரு நடுநிலையாக தான் பார்க்குறேன். நான் ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா இல்லை இந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறத தாண்டி அங்கே என்ன நடந்ததுங்கிறது எல்லாருமே ஒரு யூகமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கேமரா ஆங்கிளை எப்படி வச்சா எப்படி காமிக்குங்கிற ஒரு குறைஞ்சபட்ச நாலேஜ் விஸ்காம் படித்ததுனால இருக்குது. அதுக்காக நான் அவர் பிசி ஸ்ரீராம் அவரோட நாலேஜ் இருக்குமான்னு அப்படி கேட்காதீங்க. பட் ஒரு ஆங்கிள்லேருந்து இப்படி வைடாக வச்சா எப்படி நிற்கிறாங்க, இதே ஒரு ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சா எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு அந்த ஒரு லிட்டில் பிட் நாலேஜோட நம்ம இதை அணுகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க ரீல்ஸ்க்காக பண்ணாங்களா இல்லை ரியலாக பண்ணாங்களாங்கிறது அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் பார்க்கக்கூடிய கருத்து என்னன்னா, நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் எல்லாருமே அவங்களோட சுய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்களா, இது ரீல்ஸுன்னு தாண்டி ஒரு உயிர் போயிருக்குங்கிறத தாண்டி இதுக்கப்புறம் வரப்போகிற பாதிப்பு 2 பேருக்கும் தான் இருக்க போகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆண்கள் பெட்டியை சுற்றிட்டு வரதும் கையில் இந்த க்ளவுஸ் மாட்டிட்டு வரதும் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்காது ஆக்சுவலாக. அப்படி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெண்கள் காலங்காலமாக கற்பழிக்கப்பட்டிருக்காங்க.
என்சிஆர்பி படி, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 86 பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. அப்போ பெண்களோட மார்பகத்தையும், அவங்களோட பெண் உறுப்பையும் பூட்டிட்டு சுத்தலாமா? இத எப்படி அணுகணும்? அந்த ஒரு விழிப்புணர்வு இந்த இடத்துல நம்ம தவற விடுறோமோ? ஒரு மனிதாபிமானம் தாண்டி, ஒரு ஹியூமனிட்டி தாண்டி, இத வந்து எப்படி நம்ம கையாள போறோம்? அடுத்த ஜெனரேஷனுக்கு இது மூலியமா என்ன மெசேஜ் கொண்டு போறோங்கிறது ரொம்ப ஒரு மேஜரான ஒரு விஷயமா நான் இதில பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது, நான் கண்டிப்பா இத யூகத்த வச்சு நான் பேச ரெடியா இல்ல. ஒரு உயிரிழப்பு ஆயிருக்கு. அதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். இதில நான் ஜட்ஜ் பண்ணறதுக்கு யாருமே கிடையாது. நீங்க, நான் யாருமே இதில வந்து அந்த பெண்ணு தப்பா, இல்ல ஆண் தப்பா இங்க நான் ஜட்ஜ் பண்ணறதுக்கு வரல. பட் இந்த மாரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த லீகல் விஷயமாவும் இத வந்து ஒரு ஹை கோர்ட்டோ, இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ எடுக்க வேண்டிய ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்க வேண்டிய விஷயம். அத பத்தி இவரு பேசுவாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமனிட்டி சார்ந்து ஒரு உண்மை தவமும் சரி, இது ஆண், பெண் பாரபட்சம் பார்க்காம ஈக்குவலா இத வந்து கையாளணுங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. உளவியல் சார்ந்த ஒரு மனநல மருத்துவரா உங்களுடைய பார்வை இந்த சம்பவத்திலே? ஆக்சுவலி மார்னிங் மேடம் இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கக்குள்ள இந்த சமுதாயத்துடைய இந்த இளைஞர்கள் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, எப்படி போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து ஆஸ் அ சைக்காட்ரிஸ்டாக ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்சி அப்படின்றது நிறைய இப்போ அது ஒரு ஃபேஷனபிளான ஒரு நேம் ஆயிடுச்சு. அவங்களுடைய மனநிலை அண்ட் சுபாவங்கள் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்குது. இப்போது இந்த இன்சிடெண்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்டல் கொடுக்கறதுக்கு நாங்கள் இங்கே வரல. அது லீகல் ஆஸ்பெக்ட் வில் டேக் கேர் ஆஃப். ஒரு மன ரீதியான விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உயிரிழந்தவர் ரொம்ப ரொம்ப வந்து விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அவரை மட்டும் நம்ம யோசிக்கிறோமே தவிர, அவரை சார்ந்த குழந்தை, அவங்களுடைய ஒய்ஃபு, அந்த ஃபேமிலியே வந்து எப்படி வந்து அதை கையாள போகிறாங்க. ஒரு குழந்தை இருக்குது, அப்பா வந்து இப்படியா செத்தார், ஒரு ஹார்ட் அட்டாக்ல செத்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை தெரியாது. அப்பா வந்து இந்த பழியில் சுமந்துட்டாரு அப்படின்னக்குள்ள அது காலங்காலமாக அதோட மனசுக்குள்ளே அது பதியக்குள்ள அந்த குழந்தையோட சைல்டு டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அதோட பர்சனாலிட்டி எப்படி மாறும், அது எந்த சூழ்நிலையில் வளரும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய கொஷினை க்ரியேட் பண்ணுது. இந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த இறந்து போன நபர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு வருது. மேபி அவர் வந்து இதை வந்து ஒரு எமோஷ்னலாக கையாண்டுட்டார். மேபி அதை தவிர ஒரு லாஜிக்காக அவர் கையாண்டிருக்கலாம். மேபி அவர் எந்த மனநிலைமையில் அவர் இருந்தாருன்றது நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன யோசிச்சிருக்கலான்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணு போட்டிருக்கு அப்படின்றதுக்காக அதை உள் மனசில் வாங்கிக்க கூடாதுன்றது தான் இந்த 1000 கமெண்ட்ஸ் 1000 பேர் போடுவாங்க. ஒட்டுமொத்த கேரளாவே சேர்ந்து திட்டும் பொழுது அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லைல்ல. சார் அந்த மீடியாவில் இருக்கிற பசங்க யாருங்க? இம்மெச்சூர் இல்லாத குழந்தைங்க தானே. அவங்க எல்லாருமே வந்து ஒரு மெச்சூர்டாகவோ இல்லாட்டி ஞானம் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கிறவங்களான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டீன்ஸில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே காலங்காலமாக நம்மளோட பழக்க வழக்கம் என்னென்னா, ஒரு ஃபீமேலை வந்து நம்ம ஹராஸ் பண்ணிட்டா அதை நம்ம வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறோம். இதில் வந்து நியூட்ரலைஸாக பார்க்கலாம். இதில் வந்து இவரோட சுபாவம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னலாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஒரு லாஜிக்கலாக யோசிச்சிருந்தா, இந்த பொண்ணு போய் போட்டுடுச்சு, இதை நம்ம வந்து லீகல் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது நம்மளோட சிஸ்டமில், நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, ஏன்னா உங்களோட கேரக்டர் நல்லா தெரியும், அதை அழகாக ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஒருவேளை இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற பாடம் என்னென்னா, நமக்கு எதிர்நோக்கும் திறன் ஒருவேளை கம்மியாக இருக்கோ, இல்லை தவற உடனே நம்ம உள்வாங்கிக்கு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஒருவேளை அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசியிருந்திருக்காரு, இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா பேசி, இல்லைப்பா அப்படின்றது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி அவங்க கூடவே இருந்திருந்து இல்லாட்டி ஒரு அக்யூட் க்ரைசிஸ்க்கு ஒரு மனநல மருத்துவரையோ இல்லாட்டி ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்டேயோ அப்படி யாருமே இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட மன ஆறுதலாக நிறைய வார்த்தைகள் பேசியிருந்தா அந்த அக்யூட் இன்டென்ஷன் அவருக்கு வந்து கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேர்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம யோசிக்கலாம். ஒன்று, இப்போ வந்து குழந்தைகளை பேரண்ட்ஸ் வளர்க்கலை, கேஜெட்ஸ் தான் வளர்க்குது. அப்போது அந்த இடத்துல உயிரோட்டம்ன்றதே அங்கே இல்லை. அப்போ உயிரோட்டம் இல்லாத ஒரு குழந்தை மற்றவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க, மற்றவங்க என்ன ஆவாங்க அப்படின்றது இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மொபைல் அடிக்ஷன், இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ அந்த கிரேவிங்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒரு அப்டேஷன் பண்ணியே ஆகணும், இன்றைக்கி நான் ஒரு ரீல்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்ற இன்டென்ஷன் வரக்குள்ளே இப்போ நிறைய சொல்கிறது கண்டென்ட் வேணும். இப்போ கண்டென்ட் ஆகி நான் வைரல் ஆகணும். தட் இஸ் அ சைன் ஆஃப். அது வந்து அவங்க ரெஸ்ட்லெஸில் போகக்குள்ள
அப்போ அவங்களோட புத்திக்கு வந்து வேற என்னமோலாம் தோணி தான் இதை போடுறாங்க. அப்போ தட் இஸ் அ சைன் ஆஃப் அடிக்ஷனாக கூட இருக்கலாம். இன்னொன்று அவங்களோட இயற்கை சுபாவம் கூட இருக்கலாம். ஸோ 2 விஷயங்கள் வந்து இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார், ஒரு அட்வொகேட்டா அந்த கேரளா சம்பவத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க லீகலாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இல்லை சரி அவங்க வந்து இப்போ ஒரு எவிடன்ஸ்க்காக அந்த வீடியோவை எடுத்ததா கூட இருக்கலாம். அவங்களோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு என்கொயரி ஆஃபீஸர்ட்டோ சரி இப்போ ஒரு பப்ளிக்ல இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்க முடியல, ஒரு உமன் செஷன் போயிருக்கலாம். அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு புகார் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி இவங்க வந்து இப்போ மேடம் சொன்ன மாதிரியும் இப்போ சோஷியல் மீடியா அடிக்ஷன் தான் இது வந்து மெயின் ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ அவங்களோட வீடியோல அவங்க இதில் போய் பார்த்தேன், எல்லாமே ஒரு 50K இந்த மாதிரி தான் அவங்க ரீல்ஸ்லாம் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் மேலே இப்போ போயிருக்கு, ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அவங்க ஏன் அந்த புகார் கொடுக்கலன்றதை அதை கண்டிப்பாக விசாரிக்கணும் சட்டப்படி. இப்போ நிறைய அங்கே லேடி அட்வொகேட்டே நிறைய பேர் வந்து அவங்க மேலே வந்து Wanted வந்து கேஸ் ஆமாம் எடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்றதை லீகலாக பார்க்கணும்.